எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லாத அதிமுகவை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது எப்படி சாத்தியமாகும் அது நீங்க எப்படி நினைக்கிறீங்க? சாத்தியமாகும்னா, ஒரு தோல்விக்கு அப்புறம் சாத்தியமாகும். தோல்வி அடைஞ்சாங்கன்னா சாத்தியமாகும். எடப்பாடி தோற்றார்னா ரொம்ப சாத்தியமாகும். ஒற்றுமைக்கான குரல் வரும். அப்ப தலைமையை வந்து மாத்தணும் அப்படின்ற குரல் வரும். அதெல்லாம் வரும். ஆனா இதுவரையும் அந்த தொண்டர்கள், அந்த பொதுக்குழு உறுப்பினர்களோ, எம்எல்ஏக்களோ ரொம்ப வந்து ஆவேசமா வந்து மத்தவங்க கூட டிடிவிக்கு பின்னாடியோ, இல்ல ஓபிஎஸ் பின்னாடியோ, இல்ல சித்திகேலோ பின்னாடியோ போகாத இருக்காங்க. ஒரு தோல்விக்கு அப்புறம் அவங்க போவாங்களான்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இபிஎஸோட அவங்கலாம் இபிஎஸ் அந்த அளவுக்கு தான் பதவியில் இருந்தபோது, அவர்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கு வந்து எம்எல்ஏக்கள்லாம் சம்பாதிக்க விட்டார். ஒன்றிய செயலாளர்லாம் சம்பாதிக்க விட்டார். எல்லாமே நல்லா சம்பாதிச்சு வசதியா இருக்கிறதுனால, அவங்க பதவியும் மாத்தாத இருக்காரு எல்லாரையுமே. அதனால எல்லாரும் அவங்க கூட சந்தோஷமா இருக்காங்க. சசிகலா, தினகரன்ட்ட போறதுக்கு அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கு. ஓபிஎஸ்ட்ட போறதுக்கு அவருக்கு என்ன செல்வாக்கு இருக்குன்னு கேட்கறாங்க. அதனால இயல்பாவே ஒரு தேர்தல்ல தோத்தாருன்னா, இபிஎஸ் தோத்தாருன்னா, அதன் மூலமாக ஒரு குரல் வந்து ஒன்றுபடணும்னு ஒரு குரல் வந்து, அதன் மூலமாக ஒரு கூட்டு தலைமையோ